ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கோடி கோடியாக என்கிட்ட வந்து கொட்டினாலும் இந்த வராகி அம்மா அவ்வளவு சுலபமாக யாரையும் ஆசீர்வதிக்க மாட்டேன், யாருக்கும் அவ்வளவு சுலபமாக வரமும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா மனிதர்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு தேவைக்காக தான் என்னை தேடி வர்றீங்க, அல்லது பயத்தில் இது தப்பு நடந்துடக்கூடாது, வாழ்க்கையில் தோற்று போயிடக்கூடாது, தவறான விஷயங்கள் நடந்துடக்கூடாதுன்னு பயத்தோடு என்னை வணங்குறீங்க. எந்த ஒரு மனிதர் எந்த பயமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைபக்தியை மட்டுமே நினச்சிக்கிட்டு என்னை வணங்குறாங்களோ, நம்பிக்கையோடு என்னை வணங்குறாங்களோ, அவங்களுக்கு தான் என் ஆசீர்வாதத்தை நான் வரமாக கொடுப்பேன். அப்படிதான் நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் விதமாக எந்த கெட்டெண்ணமும் கெட்ட மனசும் இல்லாத உன் நல்ல மனசுக்காகவே உனக்கு வரத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். என் செல்லமே, ஒரு தாயின் மடியை போல என் மடியை நீ தஞ்சம் அடைஞ்சிருக்கும் போது நான் எப்படி உன்னை தாங்கி பிடிக்காமல் இருப்பேன்? இதோ ஒரு தாயாக நான் இருந்து என் அன்பு பிள்ளையான உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன். நீ கண்ணீர் வடித்ததும் கவலைப்பட்டதும் இப்போதே முடிவுக்கு வரும். இந்த உலகமே உன்னை நிராகரித்தாலும் ஒதுக்கி வச்சாலுமே கூட ஒரு தாயாக நான் உன்னை வெறுக்க மாட்டேன், ஒதுக்கவும் மாட்டேன். நீ தேடுறதை எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்குள்ளேயே நான் இருந்து உன் வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட விட்டுட்டு நீ அமைதியாக இரு. நான் பேசுகிற குரல் உனக்கு நிச்சயமாக கேட்கும். நீ தனியாக இல்லை, நான் உன் கூடவே இருக்கேன்றதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ பட்ட காயங்களையும் உன் மன கஷ்டங்களையும் வீணாக போக நான் விட்டுட மாட்டேன். இருளாக இருக்கிற உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு புது விடியலை உருவாக்குவதற்குமாகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் உடஞ்சி போகாமல் அது கேட்டாறு போல உருமாற தயாராகு. வாழ்க்கைங்கிறதே ஒரு மாற்றம்தான். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை நீ எதிர்கொள்ளும் போதுதான் உன் பலம் உனக்கான நம்பிக்கையாக உனக்கான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும். பழைய கசப்பான நினைவுகளையே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீ புதுசாக பிறந்திருக்கன்னு நினச்சிக்கோ. எதை நினச்சி ரொம்ப குழம்பி போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை அனைத்தையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். ஏன் நமக்கு இப்படி நடக்குதுன்னு நினச்சி வருத்தப்பட்டு தவிக்கும் உனக்கு உன் தவிப்புகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. உன் பலவீனம் எதுன்னு சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதையே உனக்கு பலமாக மாற்றி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா வரம் தர உன்னை தேடி வந்தேன். இன்னையிலிருந்து இனி வரக்கூடிய எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ போட்ட விதை இன்னும் முளைக்கிறன்றதுக்காக அதை தோண்டி தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்காத. ஒரு விதையை போட்டால் அதை தொடாமல் கண்டுக்காமல் அப்படியே விட்டுறணும். ஏன்னா விதையை தோண்டி தோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா அதில் செடி வராது. அது மக்கி சின்னதாக காஞ்சு சுருங்கி போயிடும். செடி வளர்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அது வரைக்கும் நீ போட்ட விதையை திரும்ப பார்க்கக்கூடாது. விதைச்சோமே என்னாச்சுன்னு யோசிக்கவும் கவலைப்படவும் கூடாது. அதே போல தான் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டமும் நீ செஞ்ச முயற்சிகளும் நீ செஞ்ச நன்மைகளும் இன்னும் முளைச்சி வரலையேன்னு யோசிக்கிட்டே இருக்காத. விதையை போட்டது போல நீ செஞ்ச நன்மைகளுக்கு நல்ல பலன் கிடைச்சே தீரும்னு நம்பு என் செல்லமே. விதை மெதுவாக மண்ணுக்குள்ளே வேரை விட்டுட்டு நல்லா பலமாக மாறின பிறகுதான் வெளியே செடியாக கண்ணுக்கு தெரியும். அதே போல தான் நீ செஞ்ச முயற்சிகளும் உதவிகளும் நீ பட்ட கஷ்டங்களும் நன்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வேர் விட்டு பலமாக மாறி அப்புறமா உனக்கான நல்ல பலனை கொடுப்பதற்கு வரும். இத்தனை நாள் நீ காட்டிய அன்பையும் நீ செஞ்ச உழைப்பையும் நான் அர்த்தமில்லாமல் போக விட்டுட மாட்டேன். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் பொறுமையும் காத்திருப்பும் வீண் போகாத அளவுக்கு பொறுமையாக இருந்த உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். நீ வடித்த கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக பலன் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் மேலே நம்பிக்கை வச்சு கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. கூடிய சீக்கிரமே நீ நிம்மதியடைந்து சந்தோஷம் கொள்ளும் வகையில் நான் உனக்கான வெற்றியை
உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் என் ஆசீர்வாதம் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். உன்னுடைய உழைப்பு வீண் போகாத அளவுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ வேலை செஞ்சினா போதும். நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன் கைகளை பிடிச்சு உன்னை வழிநடத்த இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எதையும் சாதிக்கும் பலம் உனக்கு இருக்கு. ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியோடு வாழலாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்து உன்னை நல்லபடியாக ஜெயிக்க வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நேற்று நடந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே விட்டுட்டு இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி யோசிக்கப்பார் என் செல்லமே. எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ புத்துணர்ச்சியோட வாழ்க்கையை புதுசாக வாழ தயாராகு. இனி ஒவ்வொரு நாளும் உன்வசமாக மாறப்போகுது. முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி யோசிக்காம நடக்க வேண்டிய விஷயங்களை யோசித்து அதற்கான செயல்களை நீ சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக மாறும் என் செல்லமே. நீ என்னை தேடிக்கிட்டு எங்கேயும் போக வேண்டாம். அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நானே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். உன் ஆள் மனசில் நீ நம்பிக்கையை உருவாக்கிக்கோ. எந்த அளவுக்கு என்னை ஆழமாக நம்புகிறாயோ அந்த அளவுக்கு நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உண்மையான தன்னம்பிக்கை என்பது அடுத்தவங்களை வீழ்த்தாம தான் முயற்சியின் மூலமாக முன்னுக்கு வருவது தான். கீழே விழுந்து கிடக்கிறவங்களை தூக்கி விடுவது தான். கீழே இருக்கிறவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவங்கள மேலே உயர்த்த முயற்சி செய். நல்ல மனசோடு நீ நல்லதை செய்யும்போது அதற்கேற்ற நற்பலன்களை எல்லாம் நானே புண்ணியமாக உனக்கு அள்ளி கொடுப்பேன். உன்னுடைய நிழல் மற்றவங்களுக்கு பயன் தரணுமே தவிர யாரையும் கஷ்டப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டாம். உன்னாலான உதவிகளை மற்றவங்களுக்கு செய். அதே நேரத்தில் நீயும் தெளிவோடும் புத்திசாலித்தனத்தோடும் வாழ்க்கையை ஜெயிக்கணுமே செல்லமே. நேற்று நீ இருந்ததை விட இன்னைக்கு உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். அறிவுங்கிறது தேங்கி நிற்கிற குட்டை அல்ல. அது தினமும் மாறக்கூடிய இந்த உலகத்தில் புதுசாக கற்றுக்க வேண்டிய விஷயங்களாக பாய்ந்து ஓடும் ஆறு. அந்த பாயும் ஆறாக உன் அறிவு இருக்கட்டும். எந்த விஷயமா இருந்தாலும் ஏன் நடக்குது, எதுக்கு, எப்படி நீ யோசிச்சு வாழ்க்கை சிறப்பாக நீ வாழும்போது தான் உண்மையான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். உன் சிந்தனையை நீ தெளிவாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துடு என் செல்லமே. விதின்னு ஒன்று இருக்கும்போது அதை தாண்டி உன் உழைப்பில் வெற்றியை கொடுக்க இந்த வராகி அம்மா என்னால் முடியுங்கிறத நம்பு. அந்த வானத்து நட்சத்திரங்கள் வந்து உன் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறதில்ல. நீ செய்கிற முயற்சியும் நீ எடுக்கிற முடிவுகளும் தானே உன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்புறம் என்ன, எல்லா விஷயங்களிலும் நல்லா தெளிவாக நல்ல முடிவை எடுத்து உன் செயல்களை சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. காலமும் நேரமும் உனக்காக கீழே இறங்கி வராது. அது அதற்குரிய நேரத்தில் வரும். உன் வேலைகளை மட்டும் நீ கடமையை சரியாக புரிஞ்சு செயல்படும் போது உரிய நேரத்தில் உனக்கான வெற்றி சிறப்பாகவே வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். கற்சிலைகளிலும் உருவத்திலும் நீ என்னை தேடி அலைகிற, ஆனால் உன் வியர்வையில் தான் நான் இருக்கேன்றதை மறந்துடாத. நீ கஷ்டப்பட்டு உழைக்கும் போது உன் வியர்வையிலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது உன் அன்பிலும் தான் இந்த வராகி அம்மா கலந்தே இருக்கேன். உனக்காக என்ன வேணும்னு நீ என்கிட்ட கேட்கக்கூட வேண்டாம். உனக்கு என்ன வேணுன்றத உன் மனசின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்தில் சிறப்பாகவே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். யாருக்காவது உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்ய பழகு. நீ செய்கிற தான தர்மமும் நீ காட்டுற கருணையும் தான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கும். உன் உழைப்புக்கும் உண்மையான வாழ்க்கைக்கும் நான் நிச்சயம் உயர்வை உண்டாக்கி தருவேன் என் தங்கமே. நல்ல நேரம் வரும், நல்ல நேரம் வரும்னு நீ காலத்தை தேடி நேரத்தை கடத்தாதே. நல்ல காலம் வருதோ இல்லையோ, நீ உன்னால் முடிஞ்ச நல்ல செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுமே கூட ஒரு பொற்காலம்தான்றதை புரிஞ்சுக்கோ. நீ போகும் பாதையில் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ செய்யும் விடாமுயற்சிக்கெல்லாம் நிச்சயம் நான் உனக்கு நல்ல பலனை கொடுக்க தான் போகிறேன். உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி
உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எப்போதும் துணிந்து செயல்படு. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் கைகள் எதுக்காகவும் கட்டப்பட வேண்டாம். எல்லா இடங்களிலும் தைரியமாக நீ தலை நிமிர்ந்து நில்லு. ஏதாவது ஒரு ஏழைக்கும் அல்லது இல்லாதவர்களுக்கும் அவங்க கண்ணீரை துடைக்கும் விதமாக உன் கைகள் பயன்படட்டும். உன்னால் முடிஞ்ச நல்ல சொற்களை எல்லாரிடமும் அன்பாக, ஆறுதலாக, ஆதரவாக பேசு. உன்னால் முடிஞ்ச காசு பணம் கொஞ்சமாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய். பசியோடு இருக்கிறவங்க ஒருத்தருக்காவது நீ அன்னதானம் செஞ்சாலே அது இந்த உலகத்தில் மாபெரும் புண்ணியத்தை உனக்கு கொடுக்கும் என் செல்லமே. சோர்ந்து போய் கவலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை உற்சாகப்படுத்தும் அளவுக்கு நல்ல தைரியமான, ஊக்கபூர்வமான நல்ல வார்த்தைகளை பேசு. சுயநலமில்லாத உன் அன்பு தான் உன்னை உயர்த்துவதற்கான சரியான வழியாக இருக்கும். உன்னையும் நீ நேசிக்கணும், இந்த உலகத்தையும் நேசிக்கணும். தோல்வி உன்னை துரத்தும் போது கூட தஞ்சம் புகுவதற்கு என்னை தேடி வராதே. தோல்வியிலிருந்து உன்னை தற்காத்து கொள்ள உன் தன்னம்பிக்கையை நாடு. தன்னம்பிக்கையோடு தைரியமாக நீ இருந்தாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும். உன் மனக்காயங்களை எல்லாம் ஆறாத வடுவாக மாற்றி விட்டுறாத. ஆறாத வடுவாக உன் காயங்கள் மாறுவதற்கு பதிலாக அதை கடந்து வர தயாராகு. தைரியத்தோடு துணிச்சலாக முயற்சி செய்யும் உனக்கு இந்த வராகி அம்மா நிச்சயம் துணை நிற்பேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். நேரங்காலத்தை நினச்சி பயப்படக்கூடாது என் செல்லமே. உன் கையில் இருக்க நேரத்தை நினச்சி பெருமைப்படு. மூட நம்பிக்கைங்கிற விளக்கை உடைச்செறிஞ்சிட்டு அறிவோடும் புத்திசாலித்தனத்தோடும் உன் செயல்களை நீ சிறப்பாக செஞ்சு முன்னேறணும். இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை கொண்டு வந்து தருவேன்னு நம்பு. உன் முதுகெலும்பை நிமிர்த்து. எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் நீ பலவீனமான ஆளாக இருக்கக்கூடாது. உன் தன்னம்பிக்கையே உனக்கான பலமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. சுயநலத்துக்காக நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் ஜெயிக்கணும், முன்னேறணும்னு என்னை கூப்பிடாத. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ நினச்சினா நான் உனக்காக இறங்கி வந்து உன் கண்ணீரை தொடச்சி உன்னை முன்னேறும்படியும் ஜெயிக்கும்படியும் வெற்றி பெறும்படியும் கூட செய்வேன். அதிர்ஷ்டம் கிடைச்சா நல்லா இருக்கும், அதிர்ஷ்டத்தில் வந்தால் நல்லா இருக்கும்னு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கும் கோழையாக நீ இருக்காதே. உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய உழைப்பையும் நம்பிக்கையோடும் நீ செஞ்சாலே தானாகவே நீ அதிர்ஷ்டசாலியாக மாறும் அளவுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் பொன்னாக மாறிடும் என் செல்லமே. பயந்து போய் நீ அடுத்தவங்களுக்கு அடிபணிய வேண்டிய அவசியமே இல்லை. அன்பின் மூலமாக உன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள தயாராகு. நானே உனக்கு துணையாக இருந்து வரத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியையும் உண்டாக்கி தருவேன். உன் சிந்தனையின் மூலமாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்கணும். எதுவாக இருந்தாலும் ஏன்னு கேட்க பழகிக்கோ. பழமையான விஷயங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் கடத்து உடைத்தெறிந்து வெளியே வா. நீ மற்றவங்களுக்கு செய்கிற சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் நீ எனக்கு செய்யும் ஆகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். நீயே உன்னை செதுக்கிக்கோ. உன் வளர்ச்சிங்கிறது உனக்கான மிகப்பெரிய எதிர்பாராத வெற்றியாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என் செல்லமே. உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகி அம்மா உனக்குள்ளே கொடுத்து வச்சிருக்கேன். உன் மூளைக்குள்ள அறிவாகவும் உன் தோள்களில் வலிமையாகவும் நான் உனக்கானதை ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதை கொண்டு உன் புத்திசாலித்தனத்தோடும் உடல் வலிமையோடும் நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னுடைய உழைப்பின் மூலமாகவும் அடுத்தவங்க கிட்ட நீ காட்டும் அன்பின் மூலமாகவும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்கிடுவேன். எதையுமே என் தலைவிதி இப்படி தான் நினச்சி பாதியில் விட்டு விடாதே. உன் கையில் இருக்கும் ரேகைகளை விட உன் கைகள் செய்யும் செயல்களும் உழைப்பும் கண்டிப்பாக உன்னை